வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தர்பூசணி. நல்லா பாருங்கள், தர்பூசணி. இந்த தர்பூசணியோட நன்மைகள் என்ன, அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமுள்ள ஒரு காய். இந்த தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குதுங்க. இரும்பு சத்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரைக்கு சமமாக வந்து இந்த தர்பூசணியில் அந்த இரும்பு சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி1, விட்டமின் பி6 மற்றும் பொட்டாசியம், மெக்னீசியம், தாது பொருட்கள், அநேக சத்துக்கள் இந்த தர்பூசணியில் அடங்கியிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தர்பூசணி வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்க. உடல் எடை நல்லா குறைவதை நீங்கள் பார்க்கலாம். கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்பாக மாற்றக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த தர்பூசணி செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுவதற்கு இந்த தர்பூசணி ஜூஸ், தர்பூசணி பழம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இந்த தர்பூசணி பழத்தை நல்லா சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வைக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்கிறதன் மூலியமாக இருதய பகுதிக்கு போகக்கூடிய அந்த நரம்புகளை சீராக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இருதயத்தில் அந்த செல்லக்கூடிய அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பைட்டோநியூட்ரின் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்குது. பைட்டோநியூட்ரின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரியம் சொல்லுவாங்க. அந்த ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ ஒரு ஸ்பெஷல் ஒரு மருந்தாக செயல்படுகிறது. அது இயற்கை வயக்கரான்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையாக வயக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வயக்கரான்னு சொன்னால், இந்த தர்பூசணி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மேலே உள்ள இந்த செக்கச்செவேன்னு இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, கீழே உள்ள பகுதி வெள்ளையாக இருக்கக்கூடிய இல்லையா, இந்த பகுதியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த 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 சத்து வந்து என்ன, அந்த கீழ் உள்ள பகுதியில் இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, வெள்ளை பச்சையாக இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிருலின் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிருலின் சத்து வந்து இந்த கீழ்ப்பகுதியில் தான் இருக்குது. அந்த பவர் காஸ் அப்படிங்கிற சத்து வந்து இந்த கீழ்ப்பகுதியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தாம்பத்தியத்தில் வந்து ஆணும் பெண்ணும் சீராக சந்தோஷமாக வாழ்வதற்கு தன்னுடைய தாம்பத்திய உறவை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழ்ப்பகுதியை நினச்சிவாங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்தாக இருக்கிறது. அந்த இருதய இரத்த நாளங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதில் புரதச்சத்து அதிகமாக காணப்படுவதனால இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இருதயத்துக்கு தேவையான மற்றும் கல்லீரலுக்கு தேவையான சிறுநீரகத்துக்கு தேவையான அந்த இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்தத்தை சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட இது பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புறவிதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. லைக்கோபின் அப்படிங்கிற சத்துலேருந்து நம்ம அந்த லைக்கோபின் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு காரியம். அந்த இது வந்து அதிலிருந்து விடுதலை பெறக்கூடியதாக நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடியதாக இந்த தர்பூசணி மிகவும் பயன்படுகிறது. மனதை அமைதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டு சத்துமே அதிகமாக இருக்குது. நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் சிறுநீரகத்தை நன்றாக பிரிய செய்து நன்றாக சிறுநீரகம் போகுவதற்கு வழிவகுக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா வயிற்று வலி, அடிவயிறு வலி, இப்படி வயிற்று சம்மந்தமான வலி இருக்கக்கூடியவங்க அந்த ஜூஸை குடிக்கும்போது அந்த உடல் சூடு சம்மந்தமான வலி இருக்கும்போது அந்த சூடு உடனே என்ன செய்யும், தனியும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, சிறுநீரகத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னி ஃபெயிலியர்ஸ் இருக்கக்கூடியவங்க நினைச்சக்கூடாது, இதை தயவுசெய்து சாப்பிடக்கூடாது. மேலும் பார்த்திங்கன்னா
ஏன்னு சொன்னால் பொட்டாசியம் சத்து இதில் இருக்குது. அதனால் என்ன செய்யக்கூடாது, சிறுநீரக ஃபெயிலியர் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யக்கூடாது, இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிட்லாம், அதிகமாக நினச்சக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஜலதோஷம், காய்ச்சல், இருமல் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதிகமாக ஜலதோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, காய்ச்சலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இப்படிப்பட்டவங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. மற்றவங்க எல்லோரும் என்ன செய்யலாம், நம்ம நார்மல் பெர்சன் வந்து முக்கியமாக வாலிப பிள்ளைங்க இதை சாப்பிட்லாம், சிறு பிள்ளைங்க சாப்பிட்லாம், நல்ல வயதானவங்க சாப்பிட்லாம். அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, லிமிட்டாக சாப்பிட்டுக்கோங்க. சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம். இது வந்து அதனால் இதை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம அளவோடு பயன்படுத்துவோம். வாலிபர்கள் நிறையவே சாப்பிட்லாம், அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். என்ன நேயர்களே, நீங்களும் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். இயற்கையாக நம்ம உடலை பேணி பாதுகாப்போம். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ-ஷாப்பிங். இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் பல ப்ராடக்ட் இருக்குது, பல வகையான ப்ராடக்ட் இருக்குது. அந்த எந்த ப்ராடக்ட்னாலும் நம்ம என்ன செய்யலாம், வாங்கி நம்ம ஆன்லைன் மூலிமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த பை மோட் இ-ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரே ஒரு வாரத்தில் உங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துடும். பேக்கிங் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. ஓகே நண்பர்களே, நீங்களும் இதை பயன்படுத்துங்க. தேங்க்யூ நண்பர்களே. பாய், see you.